ஒரு 2 முக்கியமான இடத்திலிருந்து ஒரு பெரிய நெருக்கடி. எல்லா அரசியல் கட்சி தேர்தல்னாலே எல்லாருக்குமே நெருக்கடி தான். அதில் இருக்கக்கூடிய சவால்களை சுட்டி காட்டுறார். இப்போ நாம் தமிழர் கட்சி எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து அதிமுகவோடு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அவர் இல்லை தனித்து போட்டி, நாங்கள் இப்போயே கேண்டிடேட் அப்படின்னு. சரி, விஜய் ஒருவேளை அப்படின்னா, விஜயை அதிமுக தலைவர்கள் விமர்சிக்கிறாங்க. அது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அண்ணாமலையின் மீது தீவிர எதிர்ப்பு இருக்குது. அப்போ இபிஎஸ் சொல்கிற அந்த மெகா கூட்டணி கணக்குன்றது என்ன? அதை எப்படி சாத்தியப்படுத்த முடியும் கலை? ஏங்க, விஜய் வந்து நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே அவங்க அந்த மாதிரி பொசிஷன் எடுத்துட்டாங்க. இப்போ திரும்ப ரீட்டரேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அவங்கள வந்து கூட்டணியில் சேர்க்கறதுக்கு அதிமுக முயற்சி செஞ்சுருக்கலாம். முயற்சி செஞ்சதான் சொல்லப்பட்டது. செஞ்சுருக்கலாம், நியாயமாக செஞ்சுருப்பாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதில் வந்து அவங்க பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருந்திருக்காது. சரி, விஜயை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு அஃபிஷியலாக அதிமுக பொசிஷன் அப்படின்னா எடப்பாடி அவர்கள் சொன்னது, ஜெயக்குமார் அவர்கள் சொன்னதெல்லாம் பார்த்தா, அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் சொன்னதெல்லாம் பார்த்தா, நான் இப்போ பார்த்தேன், இந்த செய்தி வந்த பிறகு கம்ப்ளீட்டாக இப்போ அலசி பார்த்தேன். அவங்க என்ன பொசிஷன் எடுக்கிறாங்கன்னா, இந்த ஜனநாயகத்தில் எல்லாரும் அரசியலுக்கு வரலாம், அவங்க வந்து மக்கள் பணியாற்றுவதற்கு யாரும் தடை சொல்ல முடியாது, அது எல்லாருமே சொல்லிடுறாங்க. ஒரு இந்த மாதிரி அவருக்கு எதிராக தாக்குதல்களை நடத்துங்கன்னு எடப்பாடி அவர்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டதாக ஒரு செய்தி ஏதோ ஒரு பத்திரிகையில் மட்டும். நம்ம அக்னி பரீட்சை நிகழ்ச்சியிலேயே நீங்க சொன்னீங்க அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர்னு. அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் என்ன சொல்றாருன்னா, அவராலெல்லாம் அப்படி சாத்தியப்படுத்திட முடியாது. அவர் வந்து அவரும் கமலுக்கான நிலைமை. அது வேற. அது என்ன ஸ்டேட்மெண்ட்? அப்போ அது வேற. இப்படி பேசிட்டா கூட்டணி அசஸ்மெண்ட் பண்றது வேற, தாக்குதல் நடத்துறது வேற. தாக்குதல் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் அதே மாதிரி கிட்டத்தட்ட கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆமாம், கமல் பாதையில் தான் இவரும் போக முடியுங்கிற மாதிரி சொல்கிறதுங்கிறது வேற. அது வந்து தனிப்பட்ட சில தலைவர்கள் சொல்கிறது. அஃபிஷியல் பொசிஷன் அப்படி இல்லை. எடப்பாடி ஆணையிட்டு அவங்க சொல்லலை. அது வந்து ஒரு பத்திரிகையில் வந்தது. அது பாஜக ஆதரவு பத்திரிகையில் அப்படி செய்திகள் வரும். பாஜகவுக்கு திமுக எதிரி அல்ல, இன்னைக்கு யாருமே எதிரி இல்லை. அதிமுக கூட எதிரி இல்லை, எடப்பாடி தான் எதிரி. ஏன்னா அவர் தான் அந்த கூட்டணியை முறிவு கொண்டு வந்தார். அவர் மேலதான் கோவம். இதுக்கு பின்னாடியே பாஜக இருக்கு. ஆமா, அந்த பத்திரிகை யாரு? நான் வந்த பத்திரிகை எதுவும் பார்த்தா அது பாஜக ஆதரவு பத்திரிகை. அப்படி எங்க சொல்லியிருக்காரு கலையப்ப? நீங்க சொல்வது பாஜக திட்டமிட்டு விஜய வந்து அதிமுகவுக்கு எதிராக முன்னிறுத்துற வேலையை பார்க்குதா? ஆமா, பாஜக பண்ணிட்டு அவங்க ஆதரவு பத்திரிகைகள் பண்ணுவாங்க அந்த வேலையை. அதான் செய்யறாங்க. விஜய் வந்து அவங்க அந்த அளவுக்கு பொருட்படுத்த மாட்டாங்க. அதிமுக இக்னோர் பண்றது தான் புத்திசாலித்தனம். அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யோசிக்கிறாங்க நான் கேள்விப்பட்டேன்னா, இந்த அண்ணாமலை ஏதாவது பேசினா பதிலுக்கு பேசுங்க. சரி, வேற ஒன்றும் பாஜக எதிர்த்து நம்ம களங்காண வேண்டிய அவசியமே இல்லை. கூட்டணி எதிரி என்பது இன்னைக்கு திமுக தான். திமுக எதிராக தான் அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அவங்க பத்திரிகையில் வந்துட்டு இருக்கு அந்த செய்தி. இல்ல, அதுல திருக்கலை திமுக எதிர்ப்புன்றதுதான் அதிமுக உயிர்ப்பு, அதை யாரும் மறுக்கல. ஆனா நீங்க அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? கூட்டணிக்கு என்ன மெகா கூட்டணினா யாருன்ற கேள்வி இருக்குல்ல. மெகா கூட்டணி அமைப்பது என்பது லட்சியங்க. 2024 சொன்னாரு. பாமக காலையில இவங்களோட வந்து பேசி உடன்படிக்கை ஏற்படுத்துறதா இருந்துச்சு. திடீர்னு அவங்க இரவு ஆன உடனே பாஜகவோட போயிட்டாங்க. பாமக ஒருவேளை இங்கே வந்திருந்தா மெகா கூட்டணின்னு சொல்லியிருப்பீங்க, அங்கே போயிட்டாங்க. இதெல்லாம் கூட்டணிகள் அமைவது வந்து ஒரு லட்சியம். மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம். இப்போதைக்கு தேமுதிக நிச்சயம்ன்றீங்களா? அது வேற விஷயம். அது நிச்சயம் நான் சொல்லலை. அதுவும் இல்லை, தேமுதிக சொல்லணும், நான் எப்படி சொல்லலாம்? அது வந்து இப்போதைக்கு அவங்க வந்து முயற்சி எடுப்பாங்க, எல்லா முயற்சியும் எடுப்பாங்க. என்னை பொறுத்தவரை விஜயும் வந்து தனித்து தான் போட்டியிடுவார். அவர் வந்து தன்னுடைய பலத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த தேர்தலை பயன்படுத்த. நீங்க சொல்வது விஜயை வந்து பொருட்படுத்த மாட்டாங்க, இக்னோர் பண்றது தான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி அவங்கது. அவங்க யார் வேணாலும் வரலாங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பொதுவான அஃபிஷியல் பொசிஷன். அதிமுக ஒரு பிரச்சனை இப்போ லேட்டஸ்ட் என்னன்னா, ஜெயலலிதா அம்மா எல்லாம் இருந்தப்ப அது இராணுவ கட்டுப்பாடு. வாயை திறந்தால் மறுநாள் அவர் இருக்க மாட்டார் அதிமுக. மறுநாள் மறு நிமிஷமே மறு செகண்டே. ஆனால் இன்றைக்கி அங்கே உட்கட்சி ஜனநாயகம் தலை தோங்குகிறது. அதனால் ஆளாளுக்கு ஏதாவது பேசுவாங்க, மாறுபட்ட கருத்துக்கள் சிந்தனைகள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் சொல்வது இபிஎஸ் அவர்களோட கருத்தை சொல்கிறீங்க. இபிஎஸ் வந்து கட்டளையிட்டாரே விஜயை தாக்கி பேசுங்கன்னு சொல்லி
சொன்னாருங்கிறதுக்கு எங்கே ஆதாரம், எந்த கூட்டத்தில் சொன்னார், யார்கிட்ட சொன்னார், எதுவுமே அந்த பத்திரிகையில் என்னன்னா அப்படி இல்லைன்னா கட்சிக்கு மாறான ஒரு கருத்தை சொல்றாங்க. இந்த நமக்கு களசாட்சியா வந்து புகழேந்தி அவர்களே இருக்கிறாங்க. பாமகவை பற்றி அவர் தவறாக சொல்லிட்டாரு, அதனால கட்சியை விட்டு நீக்கிறோம் அப்படின்னு. இப்போ ஒரு கட்சிக்கு மீறி ஒரு கருத்து அது ஸ்டாண்ட் இல்லைன்னா நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த காலம் அது அந்த காலம். இந்த காலம் ஓபிஎஸ் இபிஎஸ் இருந்த காலத்தில் தான் புகழேந்தியை நீக்கினாங்க. அது ஜெயலலிதா காலம் இல்லை. அப்பதானே இருந்தா தான் இருக்காரு. சரி, அவர் ஒரு கூட்டணி வர்றதை கெடுத்துட்டாருன்னு சொல்லி அவங்க மேல ஆக்ஷன் எடுத்திருக்கலாம். அது வேற விஷயம். சரி, ஆனா இப்ப வந்து விஜயை தாக்கி பேச சொல்லி எடப்பாடி சொன்னாருன்னா கிடையாது. அப்ப என்ன எந்த செய்தியா என்ன வியூகம் இருக்க முடியும்? ஏங்க அவங்க களமாடுவது திமுகக்கு எதிராக தான். அதுல வந்து பெர்செப்ஷன் மாறும். நாடாளுமன்றத்தில் தேர்தலில் இந்த பெர்செப்ஷன் இருக்காது. இப்ப அது அவங்களுக்கான பெர்செப்ஷன். பாஜகவும் திமுகவுக்கு எதிராக தான் களமாட போகுது. நாம் தமிழர் எங்க களமாடுறாங்க? பாஜகவும் திமுகவும் தான் நெருங்கி வந்துட்டு இருக்கிறாங்களே. என்ன சார் நீங்க? அப்படிதான் நடக்குது. பல விஷயங்கள் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. தொடருவாங்களா அது விட்டுருவாங்களா தெரியல நமக்கு. சரி, அதுல வந்து யாருக்கு இப்ப இந்த பாருங்க, இன்னைக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி கூட்டத்திலிருந்து அவங்க கூட்டணி கட்சி 2 பேர் வெளியே போயிட்டாங்க. பாஜக கூட்டணி கட்சிகளை வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அப்ப அதெல்லாம் பாஜக வந்து இதையெல்லாம் எதிர்பார்த்து ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கு தேடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யார் ஃபிக்ஸ் ஆவாங்கன்னு தெரியல. போற போக்க பார்த்தா திமுக ஃபிக்ஸ் ஆயிடுச்சோன்னு சந்தேகம். அது இன்னொரு தலைப்பு. திமுக பிரமுகர்கள் இருக்கிறப்ப நம்ம பேசலாம்.